இந்த பையனும் தினம் தூங்கும் போதெல்லாம் தன்னோட முடியை வெட்டிட்டு தூங்குறான். அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருது. அதுவும் இல்லாம இவனுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அவனோட கால் பாதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிட்டே போகுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அந்த பசங்க எல்லாமே மெதுவா தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இங்க பாரு இவன் மண்டையும் ஆளும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுவும் இவனை கேட்க இவனுக்கு அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸை பார்த்து கூட பயம் இல்லைங்க. அங்க ஒரு குண்டா இருக்கான். அவனை பார்த்தாதான் இவன் ஏதோ ஒரு மாதிரி ஆயிரும். நான் எப்பவுமே இந்த பையனும் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது அந்த குண்டான பையனும் இவனோட மண்டையில பபுல்கமா ஒட்டி விட்டுறான். அது முடியல எல்லாம் போய் சிக்கி இவன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறான். அதனாலயே என்னவோ அவனை பார்த்தோன்னா ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். என்னடா இது நம்ம ஷூவை விட்டு நம்ம கால் வெளியே வந்துச்சு அப்படின்னு அதுக்குள்ள ஃபிட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. சரி நாங்க இருந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தன்னோட கால் முழுசா சுத்திட்டு ஸ்கூலுக்குள்ள போலாம் அப்படின்னு போறான். திரும்பவும் அவனை பார்த்த உடனே பாஸ்கெட் பாலோட கோட்டுக்கு ஓடி போய் நின்னுக்கிறான். அந்த பசங்க எல்லாமே இவனை வந்து ராகிங் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவனும் அழுதுட்டே வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, யாரா அந்த பையன் சொல்றான், நான் வேணா மிஸ் கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு. இவனும் சொல்லவே மாட்டேங்கிறான்.